தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுப்பட்டு வட்டம் கீழக்குறிச்சி பஞ்சாயத்து மண்டலப்பட்டு கிராமத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் சார். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த கிராமத்துக்கு தனி பஞ்சாயத்து அமைத்திட வேண்டும். அதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. அடுத்த கட்டமாக இந்த ஊரில் கிராம நிர்வாக அலுவலகம் பகுதி நேரமாக செயல்படுறதுக்காக நாங்கள் பலமுறை வட்டாட்சியரை அணுகி மனு கொடுத்திருக்கிறோம், கோட்டாட்சியரை அணுகி மனு கொடுத்திருக்கிறோம், மாவட்ட ஆட்சியர் இடத்தில் கொண்டு சென்று மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுத்தபாடில்லை. அவர்கள் கீழக்குறிச்சி பஞ்சாயத்து மக்களின் கோரிக்கையை மட்டுமே ஏற்கிறார்கள். எங்களை அவர்கள் இது கீழக்குறிச்சி பஞ்சாயத்து மக்கள் போல் எங்களை அணுகுவதில்லை. எனவே தான் நாங்கள் அதனுடன் சேர்த்து எங்களுக்கு தனி பஞ்சாயத்து வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். கீழக்குறிச்சி பஞ்சாயத்து மக்கள் எங்களை ஒருதாய் மக்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி ஒருதாய் மக்களாக பார்ப்பவர்கள் ஏன் எங்களுக்கு பகுதி நேர அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம் எங்கள் ஊரில் செயல்பட மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். நாங்கள் எங்கு சென்று அரசிடம் முறையிட்டாலும் அங்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒரு தடை போடுகிறார்கள். இதை அரசும் செவிசாய்த்து கொண்டு இருக்கிறது. மைனாரிட்டி மக்கள் வாழும் இந்த கிராமத்தில் உங்கள் ஊரில் உங்கள் முதல்வர் திட்டம் என்று முதல்வர் அறிவிக்கிறார்கள். ஆனால் மைனாரிட்டி மக்களை அதை சென்றடைகிறதா என்று தெரியாது. ஆனால் நாங்கள் வைக்கும் கோரிக்கை முழுமையாக எங்களுக்கு கிடைப்பதில்லை. எனவே தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு கோரிக்கையாகவும் இதை நாங்கள் வைக்கிறோம். இந்த மைனாரிட்டி கிராமத்தில் இந்த மக்கள் வாழும் இந்த இடத்தில் முழுவதில், அதாவது 100%, 75% மக்கள் வெளிநாடுகளை சென்று வெளிநாட்டில் உழைப்பவர்களாக இருக்கிறார்கள். இங்கு உள்ளவர்களுடைய மனைவிகள், குழந்தைகள் ஒரு பிறப்பு சான்றிதழோ இறப்பு சான்றிதழோ எந்த ஒரு அரசு சார்ந்த சான்றிதழ்கள் வாங்க வேண்டும் என்றாலும் 5 கிலோமீட்டர் வரை அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் கிராம நிர்வாகம் நிரந்தரமாக இங்கு செயல்பட நாங்கள் கேட்கவில்லை. பகுதி நேர அலுவலகம் தான் கேட்கிறோம். அதையே இந்த அரசு செய்ய மறுக்கிறது. கட்சி, அதாவது இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய உறுப்பினர்கள், மாவட்ட பிரதிநிதி, அனைத்து பிரதிநிதிகளிடத்திலும் நாங்கள் முறையிட்டோம். செய்து தருகிறோம் என்ற வாக்குறுதி மட்டுமே தருகிறார்கள். வாக்குறுதி வெற்று வாக்குறுதியாக இருக்கிறது. எங்களுக்கு அது கிடைப்பதில்லை. எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் இந்த கோரிக்கையின் மூலமாகவும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கண்டிப்பாக இந்த மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் சாலை மறியலோ இல்லை கலெக்டர் அலுவலகம் முன்பாகவோ நிச்சயமாக போராடுவோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் நிச்சயம் போராடுவோம். என்னுடைய பேர் செபாஸ்டின் ராபர்ட், PS அருளானந்தனோட பையன், மண்டலப்பட்ட கிராமத்தை சேர்ந்தேன்.